நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. காந்திமதி, இப்படியே இருந்தா எப்படிம்மா? நடக்க வேண்டியதை பாரு, சொல்றத கேளுமா. என்னங்க, உங்க தங்கச்சிக்கு தைரியம் சொல்லுங்க. ஆமாமா, நீ தைரியமா இருந்தாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். குடும்பத்தை இனிமே நீ தானே கவனிச்சுக்கணும். வருத்தப்படாத. எங்க பாருமா, உலகநாதனை பாரு, அப்பா செத்தது கூட தெரியாம விளையாடிட்டு இருக்கான். அண்ணே, உலகநாதனை நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க. இங்க இருந்தா அவரை கொன்னவன் அவனையும் கொன்னுடுவா. அதனால நீங்களே பாண்டிச்சேரி கூட்டிட்டு போய் வளருங்க. காந்திமதி, உலகநாதனை விட்டுட்டு நீ எப்படி இருப்ப? அண்ணே, இருக்கணும், இருப்பேன். அவன் உயிரோட இருக்கணும்னா நானும் இருப்பேன். சரிம்மா, வள்ளியம்மைய என்ன பண்ண போற? நான் இவளை என் கூடவே வச்சுக்கிறேன். நான் இவளை என் கூடவே வச்சுக்கிறேன். அண்ணி, உலகநாதனை நல்லபடியா வளர்ப்பீங்களா? நீ கவலைப்படாத காந்தி, எங்க சொந்த பிள்ளை மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாத. அண்ணி, உலகநாதா, அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படி இருக்க போறீங்க? நான் வந்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். வாங்கம்மா, ப்ளீஸ். அம்மா, வாங்க. என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாளாச்சுல. என்னம்மா, என்னாச்சு? தலைவலி, அதான் தைலம் தடவை சொன்னேன். ஏமா, இம்புட்டு பெரிய படிப்பு படிச்ச டாக்டரை வீட்டுல வச்சுக்கிட்டு என்னைய கூப்பிட்டு அமைச்சிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல கங்காணியார. மாப்பிள்ளை இப்பதானே படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்காரு. முதல் வைத்தியத்தை வீட்டுக்குள்ள செய்யணுமான்னு யோசிக்கிறாரு. அட இல்ல, எதிரி யாருக்காவது செய்யலாமான்னு யோசிக்கிறீங்கன்னு. எப்பவும் தமாசனே. மாப்பிள்ளைகிட்ட விளையாடாம யார்கிட்ட விளையாடுறதா? அதெல்லாம் இல்லைங்க. அம்மாவுக்கு இது வரைக்கும் நீங்க தான் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்க. மருத்துவத்துல மருந்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அப்பதான் வியாதி குணமாகும். நீங்க பாருங்க. சரி தம்பி, இருந்தாலும் உங்க முன்னால வைத்தியம் பாக்கிறதுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கே. ஐயோ, நான் வேணா உள்ள இருக்கேன். இருங்க இருங்க, உங்களையும் தான் பார்க்கலான்னு கிளம்பிட்டு இருந்தா அதே நேரத்துல கோமதி வந்துட்டாப்ல. பாண்டிச்சேரியில அவங்க மாமாத்தெல்லாம் எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. ஒரு ரேட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறதே. கண்டிப்பா வரேன். பரவே, உங்க அத்தைக்கு ஏதோ மண்டை குடைச்சல்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க பாருங்க. சரி, படிச்சவர் இல்ல, நாகரிகம் தெரிஞ்சவரு. நீங்க பாருங்க வைத்தியத்தை. கையை காட்டுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்றீங்க, பழக்க தோஷம் போல இருக்கு. இந்த நெல்லி வத்தல் இருக்கா? நெல்லி வத்தல் இல்லங்கய்யா. சரி, நான் நெல்லி வத்தல் கொஞ்சம் கொடுத்து அனுப்புதேன். இம்புட்டு நெல்லி வத்தல், இம்புட்டு சுக்கு, சீரகம், இம்புட்டு கல்கண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி நெய்யில குழச்சி இந்த
சூரணத்தை அதோட சேர்த்துக்குங்க. ஒரு உருண்டை சேர்த்தா போகிறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க, 6 வேளை கொடுங்க, சரியா போயிடும். பயப்படாதீங்க. கங்காணியர வைத்தியம் பார்த்து மருந்து சொல்லுங்கன்னா நீங்க என்னடான்னா பஞ்சாமிர்தம் பேசுறதுக்கு ஐடியா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அத்தை உடம்புக்கு என்னன்னு சொல்லுங்கங்கிற. ஒன்றும் இல்லையா, பித்தேன். அம்மாக்கு ஒன்றும் இல்லைல்ல. 2 நாளா அவங்க ஒண்ணுமே சாப்பிடல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து கிடக்கும். அது கங்காணியர அது நான் உயில் எழுதணும், அதான் பயந்துகிட்டு இருந்தேன். அத்தைக்கு ஒன்றும் மோசமாயிரலையா? பித்தத்துக்கு எதுக்கு உயிலே? அது ஐயோ சத்தம் படாதியா. இல்ல மயில் தூத்தம் கலந்துக்கணுமான்னு. என்னையா நீ? சரி மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிம்மா, நான் உள்ள இருக்கேன். ஏய் முத்து, உனக்கு வேற தனியா எழுதணுமா? கன்னத்துல கை வச்சு இலை விடு மாதிரி நின்றுட்டு இருக்க. பாவுல அவரு தனியா பேசணுங்கிறாருல்ல. நீங்க சொல்லுங்க கங்காணியர. நான் தனியா பேசணும்னு சொன்னது அம்மா கிட்ட மட்டும்தான். கங்காணியாருக்கு நல்ல தமாசுதான். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா. சொல்லுங்க. மா, இந்த கோயில் கமிட்டி கூட்டத்துக்கு உங்க மாப்பிள்ளை அனுப்பிச்சதே சரியா படலைங்க. எங்க கோயிலுக்கு ஏன் மாப்பிள்ள வரக்கூடாதா? மா, அது உங்க கோயில் தான். நீங்க வாங்க. உங்க அம்மாவன் பெரிய படிப்பு படிச்சிருக்காப்புல, அவரை அனுப்புங்க. ஆனா கோமதி அனுப்பிச்சது கொஞ்சம் கூட சரியா படல, அவ்வளவுதான். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு சொல்லுங்க. உங்க பட்டாளத்தார் பண்ண துரோகத்தை விடவா ஏன் மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டாரு? அம்மா, அவரு வந்து கொஞ்சம் கூட விவரம் தெரியாத ஆளா இருக்காருமா. அங்க வந்துட்டு எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிவிடுறாரு. எத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்க, எல்லார் மனசையும் நோகும்படியா பேசிவிட்டாரு அவரு. இல்லம்மா, கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் யாரையும் புறஞ்சுடுற பழக்கம் கிடையாது எனக்கு. நான் எது செஞ்சாலும் உங்க நல்லத்துக்கு தான் செய்வேன். அம்மா, கோமதி நாயகத்தோட நடவடிக்கைகள் சரியில்லை. இதை நான் தெரியாம சொல்ல மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இப்படியே போச்சுன்னா உங்க குடும்ப கௌரவத்தை தான் பாதிக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வள்ளியம்மா வாழ்க்கை கெட்டு போயிடும்மா. சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன். பிறகு உங்க இஷ்டம். வரம்மா, உடம்ப பார்த்துக்கங்க. இங்க நிக்கிறான் பாரு. என்ன மாப்பிள? வாடா, வா வா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? மாப்பிள 1 மணி நேரமா இதே இடத்துல நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மால் வெளியே தலை காட்ட மாட்டேங்கிறாளே. டேய், நாய் எல்லாம் பொண்ணு வெளியே வந்து பாக்காதுடா. ஏய், போன வாரம் வந்துட்டு இந்த வாரம் தள்ளின்னு போறதுக்கு மனசுல என்ன அமிதாப் நினைப்போ? படவா ஜோலிய பாடுறா. உனக்குலாம் எங்கடா தெரிய போகுது? வருவாடா, என்ன பாக்குறதுக்குனே வெளியே வருவா. போன வாரமும் இதே தானே நடந்தது. இதே இடத்துல நின்று அவளை சைட் அடிச்சிட்டு தானே இருந்தேன். இல்லை நில்றா. சரி சுப்பிரமணி, நீ போ. முடிஞ்சா சாயந்தரம் நீ வந்து பஸ் ஏற்றி விட்டு போ. வணக்கண்ணே. டேய், இங்க வாங்கடா. என்ன கும்பலா என் வீட்டு பக்கம்? சும்மாண்ணே. சும்மா அண்ணே, அடிக்காதீங்க. சும்மா இங்க என்ன பள்ளிக்கூடம் நடக்குதா? படிக்க வந்தீங்களா? நீ அந்த கேட்டுக்க ராமசாமி மைந்தாண்டா? ஆமா நானே. நீ என்ன அவனுக்கு கேட்டுப்பா? என்ன ஸ்டைல் காட்ட வந்தியா நீ? போ. வரும்போது பார்த்தேன் உன் தங்கச்சி அங்க எவனோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டைல் வேற தாடி. போடா, போங்கடா நாய். இனிமேல என் வீட்டு பக்கம் வந்தீங்க காலை ஒடிச்சுட்டு ராஸ். கோமதி நாய் வீட்டு பக்கம் எடுப்பு நாய்ங்க. எதுக்கு மாப்பிள்ள கோயிலு கோர்ட்டு கேஸ் அலையறீங்க? எப்பவோ யாரோ சூதாடினாங்களாம்.
கோயில் கைமாறி போச்சான். இப்ப எதுக்கு சண்டை சச்சரவு? நிம்மதி போயிடுமாப்ல. அதை நான் உங்ககிட்ட கேட்டேனா? பொத்திக்கிட்டு போறியா? நீ ஏன் அட்ரஸ் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்க? மாப்ள, நேரம் வந்துருச்சு, கெட்ட நேரம் வந்துருச்சு, நிம்மதி போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அடி விழுகும் போ. இவனெல்லாம் ஒரு பெரிய மனுஷனு கூப்பிட்டு பேசுனா ரொம்ப தான் பஞ்சாயத்து பண்றான். என்னடா எல்லாத்தையும் ஏத்திட்டீங்களா? அந்த பூக்குடையில அதெல்லாம் பூஜைக்கு முன்னாடி வந்துரும்ண்ணே. வந்து சரியில்லைன்னா அவனே நீ செத்த. டேய் அது எவன்டாவா? நிறுத்த சொல்லுங்கடா. பட்டாளத்தங்கார வந்துட்டு இருக்கனே. எவனா இருந்தா எனக்கு என்னடா? போடா. நடு ரோட்ல கார்னு பாட்டிருக்காங்க. ஆறடி ஆன் அடிச்சாலாம் போக மாட்டாங்கண்ணே. இருங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா பேசு, அவசரப்படுறத. பூமாலை இருக்கு. அது என்ன சாயா இருக்கும் போல. உன்னதான் வண்டி நடு ரோட்ல நிக்குது, எடுத்து வாரம் விடுறா. இலை என்ன டேங்கிற? குறைக்கு மரியாதை வேணுமா? செவிடு போல இருக்கு. ஆன் அடிச்சு கேட்கல. நீ ஆறு நடிச்சா வண்டி கொண்டு ஏரிக்கரையில் விட்டுட்டு நான் பொருள் ஏத்திட்டு இருக்கணுமா? போடா. என்னடா பேசிட்டு இருக்க? வண்டி சொல்லல. தன்மையா உனக்கு பேச தெரியாதா? முதல்ல உன் தம்பிக்கு அந்த தன்மையை கத்துக்குடியா? ஆறு சத்து கேட்கல. எவ்வளவு நிறைய காத்துக்கிறது? தலைமுறை தலைமுறையா நாங்களும் கோயில் உரிமை காத்து. வண்டிக்கு போ. உன் மிரட்டலுக்கு ஊர் பயந்துக்குமியா? நான் பயப்பட மாட்டேன். கோமதி, மலையளவு பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஆகிட்ட பேசுறதுக்கு நான் இன்னும் தரகட்டு போல. டேய் இடிச்சால மரம் எடா வண்டி. டேய் இடிச்சால வண்டி எடுக்காத. எடா. சாலம். என்னங்க? உடனே பிடிச்சிருக்கா? அவ என்னைக்கு வாயை திறந்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கா? எதை சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருப்பா. அவ ஒரு வாய்ச்சத்த மண்ணொலி பாம்பியா. அண்ணே, ஒரு 5000 ரூபா கொடுங்கண்ணே. எதுக்குப்பா? அந்த கோமதி நாயகம் நம்மள வம்பு எடுக்கிறதுக்கு அந்த உலகநாதன் பிறந்தனால ஓஹோன்னு கொண்டாடுறான். நம்மள எந்த வகையில குறைஞ்சு போலண்ணே. நம்ம அண்ணாமலை பிறந்தனால வானவெடி பட்டாசுன்னு ஓஹோன்னு கொண்டாடுறோம்ண்ணே. டேய், அவங்களுக்கு நமக்கு ஜென்ம பகன்னு உனக்கு தெரியாதா? நம்ம கிழக்கன்னா அவங்க மேக்கம்பாங்க. ஒருத்தரோட நமக்கு என்னப்பா போட்டு எப்பவும் நம்ம ஒரே மாதிரி இருந்துட்டு போவோம். அது இல்ல, அவன் கிடக்கையா தெருவே கிடக்கிற திண்டக்க முண்டக்கற. எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் சொல்ல 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 கொஞ்ச நேரம் வாய மட்டும் சும்மாரு. எப்ப பார்த்தாலும் நீ பேசிட்டே இருக்க. டேய் சும்மா சும்மா கழுவி. விசாலம், நாளை காலையில அண்ணாமலை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவான். சரிங்க, அத கொடுங்க. பத்திரம். எடுத்துக்காத்தா. நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க இவ வாய் பேச தெரியாத பசு மாதிரியா? அனிச்சமே அன்னத்தின் தூவியே அண்ணாமலையே, இருந்தவன் கண்ணும் எட்டி பார்த்தவன் கண்ணும் எல்லா கண்ணும் போகட்டும். 4 முக்கு பிடி 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 சுடு 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 சுடு. மவராசியா இருமாய செல்லம். வாங்க எல்லாம். போதாயே. வள்ளியம்மா சாப்பிட்டாளா? இல்லங்க ஐயா, காலையில வள்ளியம்மா சாப்பிட உட்காந்தாங்க. இலை கூட போட்டுட்டேன். அதுக்குள்ளார ஐயா வந்து, என்னடி இது, உங்க அண்ணன் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், அதுக்குள்ள நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னாங்க. கோயிலுக்கு போறப்போ வெறும் வயித்தோட போனா தான் வேண்டுதல் பலிக்குமா? வள்ளியம்மா ஏஞ்சி சாப்பிடாமே போயிட்டாங்க. ஐயாவும் சாப்பிடாமே போயிட்டாங்க.
என் பிறந்த நாளுக்கு மாமா ஏன் வள்ளியம்மையை பட்டினி போடுறாரு? அவர் திடீர்னு என் மேலே பாசம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன முத்து ஒரே சிரிப்பா சிரிக்கிற? மாப்பிள்ளைக்கு இட்லியோட சேர்ந்து சிரிப்பையும் பரிமாறியோ? மாப்பிள்ள என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள்ள. இந்த மாதிரி ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்க்காம பழகுறீங்க பாரு. உண்மையிலேயே நீங்க கம்யூனிஸ்ட் மாப்பிள்ள. ஐயோ என்னது உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அழகா கலர் கலரா சட்டை தைச்சு கொடுத்தனே, அது போட்டுக்கலையா நீங்க? அதை மாட்டுக்கு தான் போட்டுடணும். மாட்டுக்கா? அதனால தானே மாப்பிள்ளைய வச்சு அளவெடுத்து தைச்ச. ஏ நான்லாம் சொன்னா சிரிக்க மாட்டியா? இலைய போடு. அவன் சொன்னதுக்கு இழிச்ச. ஏய் இங்க வா. இனிமேல் இந்த வீட்டுல உன் சிரிப்பு சத்தம் கேட்டுது, உன் மூஞ்சியில் இருக்கிற அசிங்கமான மூக்க அறுத்து விட்டுருவேன். சூர்பனங்க மாதிரி தான் தெரியணும், புரியுதா? பா நிக்கிறா. என்ன இருந்தாலும் அறிவிக்கிற அம்சுக்கு இருக்கிற ஒரு தகுதி. என்ன மாமா சாப்பிட போறீங்களா? பசிக்குது இல்ல? அண்ணனுக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போகும்போது பட்னியா போனாதான் வேண்டுதல் பலிக்கும்னு சொன்னீங்களே. சொன்னா அது அது வந்து அது வந்து நான் பட்டினி கிடக்கிறதுக்கு இல்ல, ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்க தான் பட்டினியா இருக்கணும். நீ உலகநாதனுக்கு தங்கச்சி, நான் பட்டினி கிடந்தா உங்களத்துல தாலி தங்காத, பரவாயில்லையா? உனக்கு தாலி வேணுமில்ல, உனக்காக தான் நான் சாப்பிட்றேன் செல்லம், சரியா? போ அவகிட்ட இட்லி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன், சுட சுட எடுத்துட்டு வா. மாமா என்ன எனக்கு இந்த பட்டு புடவை நல்லா இருக்கா? அது மாரியாத்தா கோயிலுக்கு மஞ்சள் துணி சாத்தின மாதிரி இருக்கு. ஸ்பீக்கர் பூ வச்சிருக்கியா? இன்னொரு பக்கம் வேணுங்கிறதுக்காக இதை தூக்கி அந்த பக்கம் வச்சுக்காத. இது உங்க அண்ணன் பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். அவ அம்மா பாண்டிச்சேரி போனா பாட்டில் வாங்கிட்டு வருவான், இவன் பானைய வாங்கிட்டு வந்திருக்கான். பட்டாளத்தார் குடும்பத்தோட வந்துருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கங்காணியார் எல்லாம் பாத்துப்பார். சரிண்ணா. நிலையப்பரே வாங்க. நீங்க உங்க சிநேகிதர் அந்த பக்கமா கூட்டி போய் பேசிக்கிட்டு இருக்க, பிரச்சனை வராம பாத்துங்க. சர்வமங்கள மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண்யே தேவி. முத பூஜை செய்ய வேண்டியவங்க காந்தி மந்தியமா கொடுத்தேன், அதான் வழக்கேன். அது மட்டும் இல்ல, அண்ணாமலை பிறந்த நாள் அன்னைக்கு உலகநாதன் பிறந்த நாளும் கூட முத பூஜை செய்ய வேண்டியவங்க இன்னும் வந்து சேரல. அவங்க வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அது எப்படி தெரியாத விஷயம். முதல் பூஜை அவங்க செய்வாங்கன்னு சொல்லி தான் நாங்க 2 மணி நேரம் தாமதமா வந்தோம். இனிமே நாங்க காத்துட்டு இருக்க முடியாது. இல்ல சிவன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அது என்ன காங்காணியார நீங்க எப்படியா சொல்லலாம்? கோயில் வேணா நமக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா முத பூஜை அவங்களுக்கு தான். நம்ம இஷ்டத்துக்கு வழிமுறையில மாற்ற முடியாது. பேசாம வாடா. போங்க வரேன். இரு திங்கிறது மட்டும் இல்ல, இதனோட ருசி தெரியுமா உனக்கு? ஐயா காப்பி தண்ணி எடுத்துட்டுமா? அந்த கருமத்தை அவன் குடிப்பாப்பா. இவ காப்பி போட்டாலும் மணங்கு மாடு கழுநீர் தண்ணி குடிக்கிற மாதிரி. அப்புறம் அண்ணே ஆரம்பிச்சலாம் அண்ணே. ஏய் இப்ப தனியா சாப்பிட்டு இருக்கேன், நான் என்ன அண்டா குண்டா ஓடவா கத்த முடியும்? கத்துறதுக்கு ஒரு 4 பேர் வேணியா? வரட்டும். சரிண்ணே. அண்ணே மாப்பிள்ள வராருண்ணே. ஏய் உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? நீ எல்லாம் கணக்கு புள்ளின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போய் எங்கேயாவது கொலை கொட்டையில் விழுந்து சாவேண்டா. 3 நாளா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்படி கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறிய. என்ன ப்ராப்ளம்? மாப்ள இவனை எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல மாப்ள. உங்க பிறந்த நாளை ஏற்பாடு பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். அந்த பட்டாளத்தான் குடும்பம் இருக்கானுங்களே, அவனுக்கு எல்லாம் பிறந்த நாள்னா என்ன இளவுனே தெரியாது. எவனோ ஒரு ஆளை ரகசியமா வச்சு இந்த பிறந்த நாளை எப்படி ஏற்பாடு பண்றங்கிற விஷயத்தை எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டானுங்க. இப்ப என்னடானா அண்ணாமலையோட பிறந்த நாளை அதே கோயில்ல வச்சு கொண்டாடுறானுங்க. இதெல்லாம் நமக்கு போட்டி தானே மாப்ள. இந்த நாய பூவை ஏற்பாடு பண்ணுடானா கடைசி நிமிஷத்துல வந்து பூ இல்லைன்னு சொல்லுது மாப்ள. அந்த யுவான் சுவாங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? எனக்கு முன்னால அந்த பட்டாளத்தான் குடும்ப பூஜையை பண்ணிருச்சுன்னா நீ முகத்தை கொண்டு எங்க வச்சுக்குவேன்? டேய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது.
பூவை ஏற்பாடு பண்ணி கோயில்ல கொண்டு போய் சேர்த்திட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணு. அடுத்த நிமிஷம் நாங்க எல்லாம் புறப்படுறோம். சரியா? சரிண்ணே. போ. மாமா அண்ணனோட ஜென்ம நட்சத்திரம் 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும். அதுக்குள்ள பூஜை பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க. ஏய் லூசு, என்ன வள்ளியம்மா நீ எல்லாம் பேசுற? ஜென்ம நட்சத்திரம் போயிடுச்சுன்னா அது திருப்பி வருமாடா செல்லம். ஆனா ஜென்ம பகையாளிகிட்ட நம்ம கௌரவ விட்டு போச்சுன்னா திருப்பி வருமா? வராது தானே? அதனால பட்டாளத்தான் குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம பூஜை நடத்தணும். சரியா? நீ என்ன பண்ற, போய் டிக்காசன் போட்டு நல்லா இறக்கி ஒரு காஃபி போட்டு எடுத்தா. ஒரே மண்டை குடைச்சலா இருக்கு. டைம் ஆனாலும் பரவாயில்ல செல்லம். நீங்க கவலைப்படாதீங்க மாப்ள, நான் பாத்துக்கிறேன். பேசாம போறான், புரிஞ்ச மாதிரி நடிக்கிறானோ. அண்ணி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். சாமி கும்பிடனாலும் பரவாயில்ல, அந்த கோமதி நாயகம் வந்தா சின்னனுக்கும் அவனுக்கும் கண்டிப்பா சண்டை வரும். எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. வருத்தப்படாத புள்ள, எல்லாம் சரியா போயிடும். ஆச்சி, வீணா புள்ள வருத்தப்படுறா. நமக்கு இந்த சிக்கல் எல்லாம் வேண்டாம். மலை கோயிலுக்கே போயிடலாம். நீ சும்மா இரு, எதுவும் நடக்காது. தவசிருக்காகல, எல்லாத்தையும் பாத்துக்கிறவாங்க. பேசாம இரு. பேசாத. கங்காணியார வாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் கங்காணியார. அவங்க முதல் பூஜைக்கு வரலைங்கிறதுக்காக எங்களை இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறதா? இது பாருங்க, கோவில் எங்களுக்கு சொந்தம், நிர்வாகம் எங்க கையில இருக்கு. எங்க அப்பா அண்ணனும் பேசாம இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல போய் பூஜை ஆரம்பிங்க. நல்ல சிவம், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூஜையை ஆரம்பிங்கன்னு ஒரு வார்த்தை உங்க அப்பா சொன்னா போதும், பூசாரி ஐயா உடனே பூஜை ஆரம்பிச்சிருவாரு. தவசி சும்மா இப்படி ஒரு கையை காட்டினா போதும், உடனே கோயில் நடைய சாத்திடுவாங்க. எல்லாரும் ஏன் பொறுமையா இருக்காங்க? இந்த கோயிலுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. காந்தி மந்தியம்மா குடும்பம் தான் முத பூஜையை செய்யணும். பரம்பரை அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரே நாள் எல்லாத்தையும் மாத்திர முடியாதுப்பா. இது பாருங்க, அந்த கோமதி நாயகம் ஒழுங்கா பூஜைக்கு பண்ணா நான் பேசாம இருப்பேன். அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து வம்பிழ்த்தான வச்சுங்க, அவனை நான் இங்கே சமாதி பண்ணிடுவேன். டேய், கோயில் என்ன வார்த்தை பேசுறேன்? முட்டா போயில. ஐயா நீங்க போங்க. சூடு. இங்க இருந்து அப்படியே இறங்குது வள்ளியம்மா. டிக்காசன் சூப்பர். தினம் இது மாதிரி ஒன்று போட்டு கூட மாமனுக்கு. கேட்டா தான் போட்டு கொடுப்பியா குறும்பி? சரி, ஓகே அண்ணே. பூவெல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணே. அனுப்பிச்சுட்டியா? அனுப்பிச்சிட்டேண்ணே. சரி. என்ன மாமா, பூ ரெடியா? நீங்களும் காஃபி குடிச்சு முடிச்சாச்சு, கிளம்பலாமா? ஏன்னா நம்ம லேட்டாக போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த பட்டாளத்தார் பூஜை முடிச்சிருவான். அப்புறம் உங்களுக்கு தானே அவமானம். என்ன மாப்ள விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க? கோமதி நாயகம் அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவன என்ன? அதானே. அந்த பட்டாளத்தார் குடும்பத்துக்கு கோயில் உரிமை வேணா இருக்கலாம், ஆனா முதல் பூஜை நமக்கு தான் சேரும். நம்ம போகாம அந்த கோயில் பூஜை நடத்திடுவானா என்ன? போங்க மாப்ள, என்ன அவசரம்? மெதுவா போவோமே, காத்துக்கிட்டு தான் கிடக்கிட்ட. மாமா, இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் போலாமே. என்ன மாப்பிள்ள இது? பிறந்த நாள் அன்னைக்கு வேற வேலையில வச்சுக்கிட்டு அந்த எல்ஐசி ஏஜென்ட் இல்ல கௌரி சங்கர் பையன், அவ உங்களை ரொம்பத்தான் கெடுத்து வச்சிருக்கான். அவ பணத்துக்காகத்தான் உங்களோட பழகிறான் மாப்பிள்ள. அவங்ககிட்ட பாலிசி எடுத்துறாதீங்க, எடுத்தவங்கள டக்குன்னு செத்து போயிடுறாங்க மாப்பிள்ள. எனக்கு வேற என்னமோ மறந்துட்டேன் மாப்பிள்ள, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டா நான் என்ன மறந்துட்டேன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா நீயா இப்படி நிக்கிற? அது வேற என்னமோ வந்திருக்கு. பூ வந்துருச்சு, அன்னதானத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. வேற அது டே சில்ற, டே உன்னை இல்லடா, சில்ற மாப்பிள்ள தர்மம் பண்றதுக்கு சில்ற ஏற்பாடு பண்ணிருக்கியா? இல்லண்ணே. பின்ன அது வேணும் இல்ல, முக்கியம் இல்ல? ஆமாண்ணே. இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த பட்டாளத்தான் குடும்பம் வரட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக 5 பைசா போடுவானுங்க. நம்ம அதுக்கு மேல 10 பைசா போட்டா தானே நம்ம கௌரவம் நிக்கும். அப்படின்னா ஏய் இங்க வாடா. சொல்லுங்க. என்ன பண்ற? 100 200 300 400 இந்த 100 ரூபாய்க்கு 10 பைசாவா வாங்கிட்டு வர. 10 பைசாவா? ஆமா, வெச்சு இங்க வெச்சு என்ன உண்டா? சரிங்கண்ணே. சரி, மெதுவா போயிட்டு வா. இங்க பாருங்க மாப்பிள்ள, இவனை எல்லாம் நம்ப முடியாது. இதுல கமிஷன் அடிக்க பாப்பானுங்க. எனக்கு கணக்கு முக்கியம் இல்ல. மாமா, நேரமாவது போலாம் மாமா. போலாம் வள்ளியம்மா. என்ன நீ இவ்வளவு நேரம் உங்க அண்ணனுக்கு சொல்லிட்டு இருந்தது உனக்கு புரியலையா?
போவா மெதுவா போவா. நீ என்ன பண்ணு, இன்னொரு ஸ்பீக்கர் பூவை எடுத்து தலையில வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இரு, போ. ஐயா அம்மா உங்களை வர சொன்னாங்க. அத்தை கூப்பிடுறாங்க போல இருக்கு. போங்க மாப்ள. அத்தையே மெதுவா போலான்னு சொல்லுவாங்க. போங்க. வள்ளிமே நீயும் கூட போ. உங்க அண்ணனை ரொம்ப பேச விடாத, புரியுதா? ஓடு ஓடு. எதை சொன்னாலும் தலையாற்றாளே. இந்த மாதிரி பொம்பளைகளை நம்ப கூடாது. கிறுக்குத்தனமா தூங்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவாளு. எப்பா கோமதி. கூப்பிட்டீங்களாம்மா? வாப்பா. உன் பிறந்த நாளுக்காக செஞ்ச வைர மோதிரம் இந்தா வாங்கிக்க. அம்மா, எனக்கு நகை போடுறதுன்னா பிடிக்காது. மாமா கூட அன்னைக்கு எனக்கு கொடுத்தாரு. நான் தான் வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மோதிரம்லாம் வேணாமா? நான் ஆசை ஆசையா செஞ்சது வேண்டான்னு சொல்லக்கூடாது. போட்டுக்கப்பா. சரி. இந்தா இதையும் கட்டிக்க. அம்மா, கோயிலுக்கு பேண்ட் ஷர்ட்லேயே போகிறேன். வேஷ்டி கட்டிட்டு கோயிலுக்கு போனால் ஒருவேளை அவுந்து விழுந்துச்சுன்னா அசிங்கமாக போயிடும். இதோடெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாதுடா. அதுவும் பிறந்த நாள் அதுவுமா பட்டு வேஷ்டி கட்டிட்டு தான் போகணும். போப்பா கட்டிக்கோ. கோயிலுக்குள்ள வந்து கை நீட்டிக்கிட்டு பட்டாளத்தார, உன் மகன் என்னை போட்டு அடிக்கிறா, நீ ஒரு பெரிய மனுஷன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? அவ்வளோ கேவலமாக போயிட்டேன்ல. என் பாட்டை முப்பாட்டாலும் உன்ன மாதிரி தலைநிமிந்து நடந்தவங்க தான் இந்த ஊரில். பசங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கும், உமக்குமா தெரியாது. ஏதோ நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு டீ கடை வச்சு பிழைக்க போய் உங்களுக்கு இலக்காரமாக போச்சுல. பட்டாளத்தார, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுடும், காந்தி பஞ்சமா உங்களுக்கு விரோதி கிடையாது. அந்த கோமாளி கோமதி நாயமும் விரோதி கிடையாது. இனிமே உங்க ஜென்ம விரோதி நான் தாயா. தௌசி, மனுஷன் அடிபட்டது கஷ்டமா தெரியல, கோயில வச்சு அடிச்சதா வருத்தமா இருக்குல்ல? பாருங்க, தீபாவளி கூட அவ்வளவு பட்டாசு வெடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு அசதி போட்டானுங்க. அவனுக்கு கிடக்குறானுங்கடா பிச்சைக்கார பசங்க. தீபாவளிக்கு ஓலை பட்டாசு வெடிக்கிற பசங்க. நம்ம வெடிப்போம்டா. இருங்கடா, நான் வந்து வெடிக்கிறேன். இருங்க நீங்கள பயப்படுவீங்க.
மாப்ள நீங்க கொஞ்சம் ஒத்து வச்சிருந்தீங்கன்னா கரகாட்டம் கோயிலாட்டம்னு வச்சு அசத்தி மாமன் கல்யாணம் ஆகி வந்த பிறகு உங்களுக்கு வர முத பிறந்த நாள் அசத்த வேண்டாமா? அசத்தி காட்டு பாருங்க. நான் யாரை காட்டுறேன்? பெரிய வெடியா அந்த ரெண்டு பக்கம் வைங்கடா. புறா. அந்த பக்கம்னா அங்கதான் திரி இருக்கா. அவ்வளவுதான் தைரியசாலி. ஏய் அப்பா அப்பா. மாப்ள. ஏய் எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு பாத்தீங்களா? வெடிக்காத பட்டாசு வெடிச்சது எல்லாம் உங்க அடுத்த பிறந்த நாளுக்கு இந்த கோயில் உரிமை நம்ம கைக்கு வருது மாப்ள. அதுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு நாம தான் சொந்தக்காரங்க. வவ்வாலை எல்லாம் ஓட்டி விட்டுட்டு கமிட்டி மீட்டிங் வேற எங்க போடுவோம் மாப்ள. வாங்க வாங்க. யோ குறுக்கல பெரிய மலையை போட மாட்டீங்களா? நிர்வாகம் அந்த லட்சணத்துல நடக்குதியா? பூஜைக்கு எல்லாம் தயாரா இருக்கு வரல. போ போ. என்ன வள்ளியவே இவ்வளவு தாமதமா வர்றீங்க? அது ஏய் இரு நான் சொல்றேன். என்ன பட்டாளத்தன் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு அண்ணாமலை பிறந்த நாள் இல்ல, அதான் ஒரு 2 மணி நேரம் முன்னாலே வந்துட்டாங்க அவங்க. இருக்கட்டும், தெரிஞ்சுதான் லேட்டா வந்திருக்கோம். மாப்ள எத்தனையோ வருஷமா கோயில் உரிமைக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கோம். 2 மணி நேரம் அவங்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க இருக்காங்க? இங்கதான் அந்த இருக்காரு. எவனுக்கும் மூத்தவனாம் அவன் கற்றிடும் வித்தைகள் மெத்தமுண்டாம். தாமதமான குரோபனுக்கும் லோபனுக்கும் தம்பியம் கேளடி ஞான பெண்ணே, அவன் தம்பியம் கேளடி ஞான பெண்ணே. தங்கச்சி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் இந்த கோமதி நான் ஏற்பாடுதான். எப்படி? ஆமா, இது என்ன எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைங்க போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. யுவான்ஸ் வாங்க இங்க. வாலு இல்லையா? சரி சரி நான் போட்டோகிராஃபர் வர சொல்றேன். இல்லை அட்ரஸ் சோத்துக்கு வந்துட்டியா? வாயா, எங்களுதுல அன்னதானம் இருக்கு வா. பாத்தியார் பேச மாட்டாரா? உம்மன் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு குருவாரம், தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப விசேஷம். அதனால சன்னதியில அம்மா அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். மாப்ள கொஞ்சம் நில்லுங்க. நீங்க போய் அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க. என்ன மாப்ள எதுக்காக அப்படி செஞ்சீங்க? அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. என்ன மாமா பண்ண? என்ன மாப்ள இப்படி கேக்குறீங்க? எதுக்கு மாப்ள அந்த பட்டாளத்தாண்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க? இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது செத்தே போயிடுவாங்க. அதனாலதான் வள்ளியம்மையிட்ட போய் எதுவும் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொல்லாம இருக்க முடியுமா? ராத்திரி வீட்டுக்கு வந்தா என்ன நடந்தது மாப்பிளேம்பாங்க. என்னால முடியாது மாப்ள, எனக்கு போய் பேசிய பழக்கம் இல்ல. ஐயோ முடியாது. இங்க பாருங்க மாப்ள, உங்களை எதுக்கு அத்தை பாண்டிச்சேரிக்கு படிக்க அனுப்பிச்சாங்க? உங்களை கொன்னுருவாங்கன்னு தான். சந்தைக்கு போன உங்க அப்பாவை மாட்டுக்கு முன்னாடி வெடி வச்சு மாட்டை மிரள வச்சு கிணத்துல தள்ளி சாகடிச்ச கொலகார குடும்ப மாப்ள அது. இத அத்தை சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா 2 வருஷமா அவனுக்கு செய்யற அட்டூழியத்தை கண்ணுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கேன் மாப்ள. நீங்க MBBS படிச்சவரு, எவ்வளவு பெருந்தன்மையா போய் அந்த பட்டாளத்தாங்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. பதில் பேசினான் அவன். அதுலயும் அந்த ஊமக்கோட்டா தின்னப்பள்ளி கூடத்தை கூட போகாத தவசி பைய. இதெல்லாம் ஒரு நாள்ல மாத்தக்கூடிய விஷயம் இல்ல பாங்குறான். இவங்கிட்ட எல்லாம் போய் எதுக்கு மாப்ள பேசிக்கிட்டு நிக்கிறீங்க நீங்க? அவனுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல இறங்கி வர மாட்டானுங்க. அவனுக்கு இந்த கோயில் சொத்து இதுக்கு மேல ஆசை. அதுக்காக என்ன வேணாலும் செய்வானுங்க. நம்ம குடும்பத்தை என்ன வேணாலும் செய்வானுங்க மாப்ள. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிறந்த நாள் அன்னைக்கு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களே. இப்போ என்ன நடந்ததுன்னு இவ்வளவு சீன் கிரியேட் பண்றீங்க? என்ன மாப்ள? ஒரு காலத்துல இந்த கோயில் நம்ம கையில இருந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அவங்க கையில இருக்கு. நாளைக்கு எவன் கையிலயும் இருக்கலாம். கோயிலே இல்லாமையும் போலாம். இவ்வளோ நேரம் பேசுனீங்களே, ஒரு சின்ன விஷயம். கொஞ்சம் மூச்சு இழுங்க. இழுங்க மாமா. இப்போ மூச்சை விடுங்க. இப்போ விட்ட மூச்சை இழுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த கோயில், சங்குக்குளம், சங்கு மண்டபம், அண்ணாமலை வம்சம், நம்ம வம்சம், இந்த சொத்து, இந்த பகை, மரியாதை எல்லாம் மறந்துடுவீங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது உண்மை. இங்க எல்லாமே நிரந்தரங்கிறது உண்மை.
இல்லைனா இந்த கதை திரும்பவும் இங்க நடக்குமா? புரியலையே. பழம் அறுக்கிற கத்திக்கு சுவை தெரியாது. போ போ. அண்ணாமலைக்கு நான் தான் காவல். ஐயா தவசி, என்னப்பா அந்த வாழைத்தோப்பு குத்த பணம் வந்துருச்சா வரலையா? காலையிலேயே வாங்கிட்டேன்னு இப்போ தானப்பா உங்ககிட்ட காட்டினேன். ஆமா வாயா கங்காணியார, என்ன முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுது. ரெட்ட பிள்ளையா நீ செய்ய முறுக்கி விட்டு கிடாதீரோ, அதுக்கு காரணம் நான் தான் ஐயா. என்ன ஆச்சு, என்ன சொல்லுது? ஐயா போன வருஷம் உன் சம்சாரம் வந்து ஆச்சு கண்ணால மூச்சு 4-5 வருஷமாச்சு, ஒரு பிள்ளையோ பூச்சியோ இல்லையோன்னு கண்ணை கசக்கிட்டு அழுதான். கேணச்சிருக்கு இதுக்கு ஏன் புள்ள அழுவுற? ராத்திரியில உன் புருஷன் தூங்க போகும்போது 4 சக்கரை வெள்ளி கிழங்கு அவிச்சு தோலை உரிச்சு அவங்கிட்ட குடு. 10 நிமிஷம் கழிச்சு கொல 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 பருத்தி பாலை சுண்ட காய்ச்சி அவங்கிட்ட குடுமுல. அப்படியே குடிச்சிட்டு கிறங்கி போய் கிடப்பேன். அவனை தூங்க விடாம விளக்கெண்ணெய ஊத்தி உள்ளங்கால பர 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 பரமன்னு தீ சுக்கி கிடப்பேன். இரு அந்த நேரம் பார்த்து நீ பாட்டுக்க வாசல்ல போய் ஆட கட்டுறே மாட கட்டுறே கோழிய பிடிக்கிறேன்னு இல்லாம அங்கடியே அவன் பக்கத்துல கதவை தாப்பா போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள கமுக்கமாயி அவன் நான் சொன்ன பிரகாரமே ஒரு செம்புக்கு பதிலா 2 செம்பு கொடுத்துட்டேன் போல. ஐயோ ஆச்சி, கொஞ்சம் சும்மா ஆச்சு. நீ ஆச்சி ஆம்பளைங்க எதிர்க்க என்ன பேச்சு பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. ஏண்டி இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? உன்னையும் சொன்னேன் என் பேர பிள்ளைக்கு பருத்தி பாலை காய்ச்சி குடுன்னு. நீ குடுத்திருந்தீன்னா இந்நேரம் நம்ம வீட்டுல குவா குவா சத்த கேட்டிருக்கு, நானும் ஆகி பாடி இருப்பலாம். ரவி, குழந்தைங்க வேண்டான்னு நாங்க தான் முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணாமலையும் அழகி நம்பி தான் எங்களுக்கு குழந்தைங்க. கொஞ்சம் வாய முடிச்சு சும்மா இருக்கியா? சும்மா ஏன் எல்லாரும் வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? கங்காணேரே ஏதோ நல்ல சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க கங்காணேர. சுகப்பிரசவம் தானே? செல்லம்மா நல்லா இருக்கா? குழந்தைங்களாம் நல்லா இருக்கா? சுகப்பிரசவம் தான் ஐயா. செல்லம்மா நல்லா இருக்கா. குழந்தைய வந்து பாருங்கன்னு மருத்துவ வச்சு வந்து சொன்னப்போ உள்ள போய் பார்த்தேன் ஐயா. நான் அப்படியே 2 குழந்தைகளும் செல்லம்மா பக்கத்துல இந்த பக்கம் உண்டு அந்த பக்கம் உண்டு. குழந்தைய பார்த்து அப்படியே செல்லம்மாவை பார்த்தேன். அவன் என்ன பார்த்த பார்வை ஐயா 10 வருஷத்து வேதனையும் போயிருச்சியா. அப்பத்தான் ஐயா நான் பிறந்ததோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சு. அட விடுங்கய்யா, அதான் காலம் தாழ்த்தி பிறந்தாலும் ஆண்டவன் ஒத்தைக்கு ரெட்டையா கொடுத்துருக்கானே, சந்தோஷப்பட வேண்டியதானே? ஐயா வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேர் வைக்கலான் இருக்கையா. அப்படியா? அன்னைக்கு தான் நல்ல நாளா இருக்கு. ஐயா ஊர்ல இருக்கீங்களா? எல்லாரும் வரணும். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதை விட முக்கிய சோலி என்ன இருக்கு? நாம கலெக்டர் உத்தியமா பாக்குறோம். அப்படியே ஏதாவது முக்கியமான சோலி இருந்தாலும் அதை ஒதுக்க வச்சுட்டு வந்துட மாட்டோமா? ரொம்ப சந்தோஷம். வெள்ளிக்கிழமை தானே சொன்னீங்க. முதல் ஆளா நான் வந்து நிக்கிறேன்னா இல்லைன்னு பாருங்க. ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. செல்லம்மா பாவம் தாய் இல்லாத பொண்ணு, 2 குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. பேர் வைக்கிற வரைக்காவது நான் வேணா ஒத்தாசையா வந்து தங்கிட்டு போறேனே. இல்ல அது உங்க சித்தப்பாக்கு தகவல் சொல்லிருக்கு. அவங்க சித்தி வந்து ஒரு 2 மாசம் தங்க போறாப்பலையா. அது ஒண்ணு இல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்தா நானே வந்து சொல்றேனே. ஐயா யார் அது? இந்த கோடங்கிப்பட்டியில இருந்து வருவாளே கோண கழிச்சிருக்கி கைய வீசி வீசி விசுக்கு விசுக்கு நடப்பாள அவளா? ஐயா வேணா ஐயா, அவ ஒத்த கண்ணுல பார்த்தா புள்ளைக்கு ஆவாது. கேளியா வேணா. அண்ணாச்சி இப்போதைக்கு வீட்டுல இனிப்பு இல்ல, இதுல கொஞ்சம் சர்க்கரையும் முந்திரியும் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுங்க. நாளைக்கு நான் வரப்ப அவளுக்கு என்ன வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க. போரும் இது வெல்லம். ஐயா நேரமாச்சு, நான் கிளம்புறேன். புறப்படுங்க. முக்கியமானவங்களாம் பார்த்து சொல்லணும்ல. அதுலயும் முக்கியமா காந்திமதி அம்மாவை பார்த்து சொல்லணும், இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. கோமதி நாயகத்துக்கு சொல்லணும்னா கோச்சுக்குவாரு. புறப்படுங்க. அப்பா, சாப்பிடும் போது குரங்கு நினைக்காம சாப்பிட முடியாதுங்கிற கதை மாதிரி காந்திமதி அம்மா நீங்க மறக்கவே மாட்டீங்களா? மாமா, எனக்கு அந்த காந்திமதி அம்மா பார்த்தா தப்பா தெரியல. நேத்து கூட அந்த பையன் கோவில்ல எல்லாரும் சேர்ந்து வாங்க சாமி கும்பிடுவோன்னு சொன்னப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அந்த பையனே நல்லவனா இருக்கும்போது அவனை பெத்தவங்கள நல்லவங்களா தானே இருப்பாங்க. ஆமா, உன் கண்ணுக்கு எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. நல்ல பாம்பு கூட குட்டியில அழகா தான் இருக்கும்.
அது கொத்துனா தான் அதனுடைய கர்வம் என்னன்னு புரியும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நல்லவன் தான் மாமா. ஆமா ஆமா, அப்படிதான் தெரியும். இப்போ சொன்னா உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஐயா, விசாலம் உங்க வீட்டுல மருமகளா வரத்துக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஐயா. வாஸ்தவம் தான் கங்காணியரே. தவசியோட அம்மா போன கையோட இந்த பொண்ணு இங்க மருமகளா வந்து சேர்ந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு இதுக்கு என்ன நினைக்குதோ அதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சிடுது. தங்கமான குணம் அந்த பொண்ணுக்கு. இருக்காதா பின்ன? ஒட்டு உறவு இல்லாதவன் உறவுன்னு கிடைச்சவன பச்சக்குன்னு வந்து ஒட்டிக்கிட்டா. வாய மூடுறீங்களா? இல்லங்க பேசாம இருக்க மாட்டீங்களா? நான் வரேன் ஐயா, எல்லாரும் அவசியம் வரணும். புறப்படுங்க. மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க. என்னடி வளையல வச்சுட்டு வாசல் நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வயசுல போற வர வளையெல்லாம் பயாஸ்கோப் பாத்துட்டு இருக்கியா? இதெல்லாம் யார் கத்து கொடுத்தது? உங்க அம்மாவை பெத்த அப்பன் அந்த பழா போன ஒத்த பிராமணன் கத்து கொடுத்தானா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? உள்ள நன்னா வயனமா கொட்டின்னு இருக்கானா? உள்ளவாடி. கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். என்னடா செல்லம், என்ன சொல்லிட்டு போறா அவன் பாட்டி? என் வாயில விழுந்து புறப்படலன்னா அவளுக்கு தூக்கமே வராதே. உங்க அப்பனை பெத்த அம்மா கிட்ட சொல்லி வை, இந்த ஒத்த பிராமண நன்னா பயணமா கொட்டின்ட்டான், மிச்சம் மீதியும் இருக்கு, கொட்டிக்க சொல்லு. நீ வாடா செல்லம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.